தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு? என்ன துப்பாக்கி சூடு எதுக்காண்டி நடந்துச்சு? ஸ்டெர்லைட் என்ற ஆலை தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, புற்றுநோய் பரவுகிறது என்று ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு நிற்கிறது. ஒரு நாள் இரு நாள் அல்ல, 100வது நாள் போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. எனக்கு தெரியாது என்று யாருமே சொல்ல முடியாது. நன்றாக நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மக்களுக்கு ஞாபகம் மறதி அதிகம். என்னிடம் நடிகர் திலகம் சிவாஜி சொல்வார், மேடையில் பேசுகிற போது நீயோ உன்னை சேர்ந்தவனோ இனிமேல் தமிழன் நன்றி இல்லாதவன் என்று பேசாது. ஏன்? தமிழனை போல் நன்றி உணர்ச்சி உள்ளவன் யாரும் இல்லை, அவனை போல் ஞாபக மறதி உள்ளவனும் யாரும் இல்லை என்பார். அது சிரித்துக் கொண்டே சொல்வார். மக்களுக்கு ஞாபக மறதி என்ற காரணத்தால் நான் நினைவுபடுத்துகிறேன். அந்த துப்பாக்கி சூடு நன்றாக நினைவுபடுத்தி பாருங்கள். ஒரு உயர்ந்த கவசம் பூண்ட வாகனத்தின் மீது ஏறி குறிபார்த்து சுடுவார்கள். குறிபார்த்து என்றால் சாதாரணமாக அல்ல, அந்த லென்ஸ் வைத்து. சினிமாவில் எல்லாம் சரியாக ஒரு வட்டம் மட்டும் போகும், ஒரு இடத்துல பிளஸ் இருக்கும், சரியாக குறிபார்க்கும். இவ்வளவு பேரும் சீருடை அணியாத போலீசார் 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். அதுல அம்மா பொம்பளை பிள்ளைலாம் இருக்கீங்க, நீங்களும் இருக்கீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சுடுறாங்க, தொண்டையிலே சுட்டாம பாருங்க. நீங்க ஹிட்லர் காலத்தில் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஹிட்லர் பிடிச்சான், அடிச்சான், ஒத்தச்சான், என்னன்னதோ நடந்தது. ஒரு ஜனநாயக ஆட்சியில் பட்டப்பகலில் மக்கள் கூடியிருக்கிற இடத்தில் அவர்களை அடக்கி மிரட்டுவதற்காக. நீங்க ஜாலியன்வாலா பாக்ல தான் முதல்ல இது மாதிரி ஒரு படுகொலை நடந்துச்சு. அங்க என்ன நடந்தது? ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. நீங்க தயவு செஞ்சு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு. என் வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இடங்கள், தாஜ்மஹால் போகணும், அந்த இன்னும் சில இடங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த ஜாலியன்வாலா பாக் போகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கனவு. அதுக்கு காரணம் உண்டு. நான் உணர்ச்சிப்படுகிறவன், அதனால சில வரலாறு தெரியும். நான் ரொம்ப நேசிக்கிற, நான் ரொம்பவும் மனதில் வைத்து போற்றுகிற ஒருவன் பகத்சிங். 24 வயதில் அவன் கொண்டு போய் தூக்கு மேடையில் நிறுத்தி, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. உங்ககிட்ட கடைசி ஆசையை கேட்டு நிறைவேற்றிக் கொள்கிற அளவிற்கு இன்னும் நான் தாழ்ந்து விடவில்லை. இருந்தாலும் சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் கேட்கிறேன். சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் கேட்கிறேன். என்னை தூக்கில் போடாதே, துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடு. என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்? ரெண்டிலும் சாக போகிறாய் தெரியும். தூக்கில் போட்டால் என் உடலில் இருந்து உயிர் பிரிகிற வரை என் உடல் மண்ணை விட்டு அந்தரத்தில் மிதக்கும். என்னை துப்பாக்கியால் சுட்டால் அடுத்த கணம் என் உடல் தாய் மண்ணை முத்தமிடும் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய வீரன் எப்படி உருவானான்? 24 வயசு. அப்போ அவன் பள்ளிக்கூடம் போய்விட்டு 9 வயதுல வரப்போ அந்த ஜாலியன்வாலா பாக் அப்படியே அமைதினா அமைதி, அப்படி மயான அமைதி. ரத்தம் எங்க பார்த்தாலும் ரத்தம். இந்த புள்ள அந்த கதையை கேட்டு கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க பேசுனதை கேட்டு அந்த ரத்தம் கரையேறி அந்த மண்ணை அள்ளி ஒரு பாட்டில் வச்சுக்கிறான். அதை கொண்டு போய் வீட்டில் டேபிளில் வச்சுக்கிறான். படிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி அதை தான் பார்க்கறது. அப்படி வளர்த்துக்கிட்ட வெறி தான் அவன் பின்னாடி மாறுறது. நான் வர்றேன் அதுக்கு. அந்த ஜாலியன்வாலா பாக் எப்படி நடந்தது அப்படின்னா, எல்லாரும் கூடி நிற்கிறாங்க, விடுதலை போராட்ட வீரர்கள், மக்கள் பேசுறாங்க, கூட்டம் நடக்குது. அங்கெல்லாம் ஒளிபெருக்கி இல்லாத காலம், சும்மா மெகாஃபோன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேச பெரிய கூட்டம். இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஜெனரல் டயர், நீ போய் அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணிட்டு வா, இவ்வளவுதான். அங்கேருந்து வர்றான் அவன், ஒரு மாதிரியான ஆள். ஜெனரல் டயர் இஸ் நாட் அ போலீஸ்மேன். வந்தா அந்த இடம் பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். நீங்க யாராவது போனா பாருங்க. ஆனா இன்னைக்கு இருக்க ஜாலியன்வாலா பாக் வேற. நான் போய் அழுதுட்டு வந்தேன், பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும், ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். திடீரென்று அந்த ஒற்றை வாசலில் டேங்குகள், தடன்னு போலீஸார் வரிசையா நிற்கிறான். எல்லாம் ரெடியாக நிற்கிறான். அவன் இப்படி தான் நிற்பான், பார்த்துக்குங்க. அந்த ஜெனரல் டயர் இப்படி பார்ப்பார். எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, பட் ஐ வாண்ட் டு ட்ராமடைஸ் இட். நான் அப்படியே அந்த உணர்ச்சியோட சொல்கிறேன். நான் அப்படியே பார்ப்பான். என்ன செய்யணும் ஒரு நியாயமாக ஒரு ஆஃபீஸர்? கலைஞ்சு போங்கன்னு தானே சொல்லணும், சொல்லலை. சார்ஜ் ரெண்டு பதில் சொல்லுவான். அடுத்த கணம் துப்பாக்கி வெடிக்க ஆரம்பிக்குது. எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுமா? சற்றேறக்குறைய 500 பேர் செத்து போனாங்க. பச்சளம் குழந்தைகள், கூட்டத்துக்கு வந்தவங்க, பொம்பளைங்க. அதில் எல்லாம் தப்பிச்சு ஓடுறப்ப அங்கே ஒரு கிணறு இருக்கு, அதுக்குள்ளே குதிக்கிறாங்க. குதிச்சு ஒருத்தர் மேலே குதிச்சு அவ்வளோ பேர் செத்து போகிறாங்க. காந்தி அப்படியே கதறினார். எல்லா தலைவர்களும் வந்தாங்க. அந்த அது மாதிரி இந்தியாவில்
நீங்க உலகத்தில் கேள்விப்பட்டாத ஒரு பச்சை படுகொலை பட்டப்பகலில் நடந்தது. அண்ட் ஹி வாஸ் கோர்ட் மார்ஷல். யார்? ஜெனரல் டயரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ராணுவத்தில். நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? தெரியும். என்ன பண்ண? சுட்டேன். எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியுமா? 438. ஏன் அவ்வளோ பேரை கொன்ன? என்கிட்ட அவ்வளவுதான் தோட்டா இருந்துச்சு. என்ன ஒரு திமிரான பதில் பாருங்க. என்னிடம் அவ்வளவுதான் தோட்டா இருந்தது, அதனால் நான் அவ்வளவு பேரை தான் கொன்றேன். யூ டோன்ட் ரெக்ரெட் ஃபார் இட்? இல்லை. ஏன் பண்ண அப்படி? இந்த மாதிரி கூட்டத்தை வந்து நீ கலைச்சிருக்கலாமே. என் நோக்கம் கூட்டத்தை கலைப்பது அல்ல. இனிமே இந்த நாட்டில் எவனாவது விடுதலை சுதந்திரம்னு சொன்னானா இதுதான் நடக்கும்னு நெஞ்சத்திலே ஒரு பயத்தை எழுப்புவதற்காக நான் இத்தனை பேரை சுட்டு கொன்றேன் ஜெனரல் டயர். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் சொன்னல இந்த 9 வயசுக்குள்ள அது பெருசாயிடுது. அது என்ன பண்ணுது? பார்லிமெண்ட்டுக்கு வரான், கேலரிக்கு வந்து ஒரு வெடிகுண்டை வீசுறான். வீசிட்டு என்ன பண்றாங்க? தற்கொலை பண்ணிக்கிறார். துண்டு பிரசுரங்களை வீசிட்டு சரண்டர்ஸ். ஏன் சரண்டர் ஆகிறாருன்னா கண்டிஷனை இதில் ஈடுபடுற யாரும் தற்கொலை பண்ணிக்க கூடாது, அவன்கிட்ட அடிபட்டு சாகக்கூடாது. யூ ஹேவ் டு கோ டு த கோர்ட். நீதிமன்றத்தில் நான் ஏன் இதை செஞ்சேன்னு சொல்லணும். ஸோ பகத்சிங் போய் நீதிமன்றத்தில் நின்று, நீங்கள் நிறைய நீதிமன்ற வாக்குமூலம் தான் படிக்கணும். நான் சாக்ரட்டிஸோட நீதிமன்ற வாக்குமூலத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். அண்ணா பேசியிருக்காங்க, பெரியார் பேசியிருக்காரு. பெரியார் என்ன பேசுவார் தெரியுமா? சுருக்கமா உங்களுக்கு தான் தெரியும். வழக்கு முடிந்து நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கேட்கிறாங்க. அவர் சொல்றார், நான் எந்த பிரிவை எதிர்த்து போரிட்டேனோ, போராட்டம் நடத்தினேனோ அந்த பிரிவை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தொடுத்த வழக்கு, அதே சமுதாயத்தை சார்ந்த அரசு வழக்கறிஞர் பேசிய வழக்கு, அதே சமுதாயத்தை சார்ந்த நீதிபதி தீர்ப்பளிக்க போகிற வழக்கு, இதில் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனவே உங்களுடைய மனம் மகிழ்கிற அளவிற்கு கீழ்த்தரமான வகுப்பை கொடுத்து, உங்கள் சட்டம் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறதோ அந்த அளவிற்கு உச்சபட்ச தண்டனையை கொடுத்து இந்த வழக்கு நாடகத்தை முடித்துக் கொள்ள வேண்டுகிறேன். இந்த தைரியம் யாருக்கு வரும்? வழக்கு நாடகத்தை முடித்துக்கொள் என்று ஒரு நீதிபதி கிட்ட போய் சொன்னவர் பெரியார் மட்டும்தான். அது மாதிரி அண்ணா பேசியிருக்கார், காந்தி பேசியிருக்கார். அது மாதிரி பகத்சிங் என்ன சொல்றான்? ஏன் சுட்டாங்க? ஏன் குண்டு வீசின? என் நோக்கம் யாரையும் கொல்வதில்லை. அப்புறம் என்ன? நான் கொல்வதாக இருந்தால் நான் குறி தவறாமல் வீசிக் கொண்டிருப்பேன். இனிமேல் இந்த நாட்டில் என் நாட்டு மக்களை யாராவது சுட்டுடுவேன், நான் அதை பண்ணிடுவேன் வந்தானா இதை செய்ய ஒரு இளைஞர் கூட்டம் தயாராகிவிட்டது என்று எச்சரிப்பதற்காக நான் செய்தேன். ஜெனரல் டயர் என்ன சொன்னா? விடுதலைன்னு எவன் சொன்னாலும் சுடுவேன். இவன் சொன்னா இனிமே எங்க மக்களை நீ அடிச்சினா குண்டு வீசுவேன் அப்படின்னு சொன்னான் பகத்சிங். என்ன ஆச்சு தெரியுமா? சற்று 1000 சொச்சம் இங்கிலீஷ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கிலாந்து ஓடிவிட்டான் பகத்சிங்க்கு அப்புறம். இப்போ நீங்க இங்க ஏன் வரேன்னு கேளுங்க. இந்த ஜெனரல் டயர் பதில் சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் ஒரு என் தங்கச்சி ஒரு சின்ன பிள்ளை சுடுறாங்கன்னு சொன்னதுக்கு குறை வேலையில சுட்டு ஊரை அதிகலம் படுது. ஒரு முதலமைச்சர்கிட்ட என்னங்கன்னா, அப்படியா நான் டிவி பார்த்தேன் நடந்ததுன்னு சொன்னவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் எங்கள் தலைவர்கிட்ட இதெல்லாம் உங்க தீர்ப்புக்கு. நான் எதிராக இருக்கிற என் கட்சிக்காரர்கிட்ட பேசல. நடுநிலையாளர்கள், வீட்டில் இருப்பவர்கள், வேற கட்சி இருந்தா மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. 13 பேரை பட்டப்பகலில் வேன் மேல ஏறி நின்றுட்டு குறி வச்சு லென்ஸ் வச்சு சுட்டு ஒரு பச்சளம் பொம்பளை பிள்ளை வந்து குறை வலையில சுட்டது எனக்கு தெரியாது, நான் டிவி பார்த்தேன்னு பேசின அறிவாளி இன்னைக்கு எங்க தலைவனை பார்த்து என்ன சாரி கேட்கிற? நீ யார் கேட்கறதுக்கு? இந்த பக்குவம் எந்த தலைவனுக்கு உண்டு?